அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹயாஸ் ரெசிபி. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் சைடிஷ் எதுவுமே தேவையில்ல, சும்மாவே சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். அந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போது இது சாஃப்டாக இருக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் இதை மாதிரி கையை வச்சு நல்லா கிளறி விட்டுருங்க. இதை மாதிரி கலர்னதுக்கு அப்புறமா கையை வச்சு பொறுக்கிற அளவுக்கு சூடு உள்ள வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கலாம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதை மாதிரி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பனைஞ்சு எடுக்க போகிறோம். நீங்கள் இதை மாதிரி வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி பிணையும் போது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவெல்லாம் நம்மளுக்கு ரெடியாக வந்துருச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம முட்டை ஸ்டஃபிங்காக நம்ம கேப்சிகம், தக்காளி, கேரட், வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லிக்கீரை இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இதை மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்னதாக. அது கூட 2 முட்டை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த முட்டையை ஒரு பவுலில் இதை மாதிரி உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அது கூட கட் பண்ணி வச்சுருந்த எல்லா காய்கறியும் இதை மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது காரத்துக்காக அது கூட 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு இதை மாதிரி நல்லா ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு எக் பீட் பண்ணி ரெடியாக வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை சின்ன சின்னதாக சப்பாத்தி மாவு அளவுக்கு உருண்டை போட்டு தனியாக இதை மாதிரி எடுத்து வச்சுடுங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணி நம்ம சப்பாத்தி திரட்டுற மாதிரி இதையும் திரட்டி வச்சுக்கலாம். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் மீடியமாக இதை மாதிரி திரட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லா மாவையும் இதை மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். திரட்டினதுக்கு அப்புறமா ஒரு பவுல் வச்சு அதில் நம்ம ஒரு திரட்டின மாவை மேலே இதை மாதிரி வச்சுக்கலாம். இப்போது இதுக்கும் மேலே நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த முட்டையையும் இதை மாதிரி உள்ளார ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஓரங்களில் எல்லாத்துலேயும் தண்ணியை வச்சு இதை மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஒட்டி வரும். தண்ணியை வச்சு அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம இன்னொரு மாவை திரட்டி வச்சுருந்தது இதை மாதிரி வச்சு லைட்டாக அந்த மேலே ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. நம்ம ப்ரெஸ் கொடுத்தா தான் நம்மளுக்கு முட்டையெல்லாம் வெளியில் வராமல் நம்மளுக்கு சுடும்போது நல்லா பர்ஃபெக்டாக வரும். இப்போ ஓரங்கள்லாம் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவை இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி தனியாக எடுத்துடலாம். நீங்கள் லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா போதும், அந்த ஓரத்தில் உள்ள மாவு எல்லாமே நம்மளுக்கு தனியாக எடுக்க வந்துடும். இப்போ நம்ம இதை சுட்டு எடுத்துடலாம். ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நெய்யெல்லாம் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை அப்படியே எடுத்து இதில் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் இதை மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட்டுக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு முட்டையெல்லாம் வெந்து வராது. நம்மளுக்கு உள்ளார உள்ள சப்பாத்தியும் அப்படியே நம்மளுக்கு மாவாக இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மாதிரி பொறுமையாக 2 சைடும் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. நீங்கள் திருப்பி போடும்போது நடுவில் உள்ள பாகத்தை ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா முட்டையெல்லாம் நம்மளுக்கு லீக் ஆகி வந்துடும். அதனால் பொறுமையாக இதை மாதிரி ஓரங்களை மட்டும் ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் நார்மலாக சப்பாத்தி செஞ்சிங்கன்னா அதுக்கு சைடிஷ் எல்லாம் செஞ்சு நம்மளுக்கு 2 வேலை இருக்கும். நீங்கள் இதை மாதிரி ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் டின்னராகவும் இருக்கும். இதை மாதிரி 2 சைடும் திருப்பி திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம்.
இதை மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா மாவுலையும் சுட்டு எடுத்துக்கலாம். இது செய்கிறதுக்கு ரொம்பவே எளிமையான ரெசிபிங்க. உங்கள் வீட்டில் சப்பாத்தி மாவும் முட்டையும் இருந்துச்சுன்னா இருக்கிற காய்கறி வச்சு நீங்கள் டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இது மாதிரி ஈஸியான ரெசிபியை பார்க்கணுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை மாதிரி அழகாக சுட்டு எடுத்தாச்சு. உங்கள் பிஸியான இரவு நேரத்தில் உங்களுக்கு சட்டுன்னு ஏதாவது ஒரு ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக கோதுமை மாவு இருந்துச்சுன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எப்போதும் போரிங்காக ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம இதை மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. இதை மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரையும் பார்த்ததுக்கு தேங்க்யூ.